காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து ஆட்சியை இழந்து அப்படின்றது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்படிங்கும்போது அவங்க வந்து இப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாத காரணத்தினால தான் அவங்களால கட்சியை வளர்க்க முடியலன்னு ராகுல் காந்தி ஃபீல் பண்ணுறாரு. திமுக கூட இருக்கிறதுனாலேயே இந்த 5 வருஷத்துல அவங்க ஏதாவது காங்கிரஸ் வந்து திமுகவை எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணுச்சா, மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது நின்றுச்சா? நிற்க முடியல. ஏன்னா நின்னா ஸ்டாலின் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் இந்த வழியில் போகிற ஓபிஎஸ்ஸை பிடிச்சி உள்ளே போட்டுக்குவேன், இங்கிட்ட தேமுதிகவை பிடிச்சி உள்ளே போட்டுப்பேன், இன்னும் யாராவது அங்கே லெட்டர் பேட் வச்சு 2 பேர் கட்சி நடத்திட்டு இருக்கானா அவன் தூக்கி நான் உள்ளே போடுவானே ஒழிய உங்களுக்கு நான் சீட் அதிகமாக கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். அது செல்வ பிறந்தகை வந்து என்னன்னா, அவர் வந்து காங்கிரஸ்குள்ளே இருக்கும் ஒரு திமுககாரர். இப்போ வந்து செல்வ பிறந்தகை அவர் வந்து ஒரு பரம்பரை காங்கிரஸ்காரர் கிடையாது. அவர் பல விடுதலை சிறுத்தைகள் பிஎஸ்பி எல்லாத்துலேயும் இருந்துட்டு இங்கே வந்திருக்காரு. அப்படி வரும்போது அவருக்கு வந்து அவரோட பர்சனல் வளர்ச்சியை தான் அவர் யோசிப்பாரே ஒழிய 26 தேர்தலில் தவிகாவுக்கு இருக்கிற மிக முக்கிய பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ஒரு 80 மாவட்டம் பிரித்தா அந்த 80 மாவட்டத்துக்கு ஆள் போடவே ஆள் இல்லை. அதனால் இப்போ காங்கிரஸ் வந்ததுன்னா காங்கிரஸ் பக்கம் ஒரு 70 தொகுதி 80 தொகுதி தள்ளி விட்டுட்டோம்னா நம்ம கொஞ்சம் பேர்த்து அப்படின்னு நிறுத்தினோம்னா மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துல தான் தவிகா வந்து காங்கிரஸை விரும்புது. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மேடையில் ஸ்டாலினும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி மேடைக்கு மேடை போய் அதிமுகவை அசிங்கமாக திட்டுறதை தவிர்த்து நாங்கள் இந்த 5 வருடங்களாக இதை செய்தோம், எங்களுக்கு இதற்காக நீங்கள் ஓட்டு போடுங்க சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கு. அதனால் 210 210ன்னு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், நல்லா கூவிக்கிட்டே இருக்கலாம். கவுண்டமணி மாதிரி தெருவில் நின்றுட்டு இந்த ரோடு என்ன வேலை சொல்லு, அந்த கார்டு என்ன வேலை சொல்லு, எங்கிட்ட கையில் ஒரு காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் கூவலாமை ஒழிய மக்கள் மிக நிச்சயமாக ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் வணக்கம் மேம். வணக்கம் மேம், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சிகளோடையும் திமுக வந்து தொகுதி பங்கீடு குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கூட மட்டும் இழுபறியாகவே இருந்துட்டு இருக்கேன் மேம், என்ன காரணம்? பேராசை. பேராசை யார், திமுகவுக்கா காங்கிரஸுக்கா அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். திமுக வந்து காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் 1 and 2 இருந்தபோது கிட்டத்தட்ட 7-8 பேர் திமுக சார்பாக அதில் அமைச்சராக இருந்தார்கள். சரிங்களா? அதில் தான் நம்ம கப்பல் பாலு இருக்கார்ல, டிஆர் பாலு வந்து அதில் தான் 10 கப்பல்னு சொன்னாங்க, கடைசியில் 2 கப்பல் வாங்கினேன்னு அவரே நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டார். அப்போ காங்கிரஸோட அந்த யூபிஏ கவர்மெண்ட்டு தான் டிஆர் பாலு வந்து கப்பல் வாங்குவதற்கெல்லாம் உதவி செய்திருக்கிறது. அப்போது நீங்கள் அவங்க யூபிஏ கவர்மெண்ட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருந்து திமுக கப்பல்லாம் வாங்கி உலக பணக்காரர்கள் வரிசையில் வருது. அந்த ஆசை காங்கிரஸில் இருக்கிற எம்எல்ஏஸ்க்கு வரக்கூடாதா? கப்பல் வாங்கலை வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு படகாவது வாங்கணுங்கிற ஆசை வருமா வராதா? ஸோ அதனால தான் அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னோடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆஹா அது வந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமை, நாங்கள் வந்து மாநிலத்தில் வந்து நாங்கள் தனித்தான் ஆட்சி அமைப்போம், மத்தியில் தான் நாங்கள் கூட்டாட்சி கேட்போம், கூட்டணியில் வருவோம், பெரிய பெரிய துறை. அது பார்த்திங்கன்னா அப்போ தயாநிதி மாறனுக்கெல்லாம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி. அடுத்த தடவை வரும்போது ஆராசாவுக்கு கொடுத்தாங்க, அப்போ தான் அவர் 2G வந்து பல லட்சம் கோடியை திருடிட்டாருன்னெலாம் கேஸ் வந்தது, அப்புறம் உள்ளே போனாங்க, இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க கேட்குறது, காங்கிரஸ் கேட்குறது சும்மா கேட்கல. என் கவர்மெண்ட் 2004 to 2014 10 வருஷம் நீங்கள் எவ்வளோ பலன்கள் அடைய முடியுமோ அவ்வளோ பலன்கள் அடைஞ்சிட்டிங்கல்ல. அப்போ யூபிஏ கவர்மெண்ட் 1 and 2 அதில் வந்து ஒரு முறை இவர் நம்ம அழகிரியெல்லாம் வந்து உரத்துறைக்கு அமைச்சார். அப்போ அந்த வருஷம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக போன மினிஸ்டர்ஸில் அழகிரி அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருந்துச்சு. அப்போ இவ்வளோ தியாகங்களை காங்கிரஸ் செஞ்சுருக்கு திமுகக்காக. அப்போ அவங்க எதிர்பார்ப்பில் வந்து தப்புன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? அப்போது நீங்கள் என்னன்னா, இந்த நீ என்கிட்ட வாங்கி தின்ன, அது லிட்டரலாக சொன்னால் தான் சரியா? நான் நல்ல வசதியாக, நான் நல்ல பெரிய பணக்காரனா, என் கையில் கோடியாக பணம் புரளும் போது தினமும் நீ என் வீட்டுக்கு வந்தியா, தினமும் உனக்கு நான் கரிசோறு ஆக்கி போட்டேனா, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு போனியா? இன்றைக்கி நான் பஞ்சத்தில் இருக்கேன் சரியா? நான் இங்கே தமிழ்நாட்டில் பதவியில் உட்காந்து 54 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் கேட்டால் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில்
ஆட்சிக்கு வந்து ஆட்சியை இழந்து அப்படின்றது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்க வந்து இப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாத காரணத்தினால தான் அவங்களால கட்சியை வளர்க்க முடியலன்னு ராகுல் காந்தி ஃபீல் பண்ணுறாரு. நம்ம வந்து இங்கே அதிகாரத்தில் ஒரு ஒரு அமைச்சராக ஒரு 2-3 துறைகள் நம்ம கையில் இருந்தால் கூட நம்ம கட்சியை இங்கே வளர்த்துற முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஒரு காலத்தில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சரிபாதியான சீட்டு இருந்துச்சு, சரிங்களா? அப்புறம் வந்து அது குறைஞ்சி 63 நாயன்மார்கள்னெல்லாம் அவர் கிண்டல் அடித்து கொடுத்தாரு சீட்டு கருணாநிதி அவர்கள். அது கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்கிது? 41 இருந்துச்சு, 63, 41, அடுத்து 25, இப்போ 25 தான் திருப்பியும் தரேன் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் வந்து காங்கிரஸ் ஒரு பக்கம் கட்சியை வளர்க்கலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் திமுக கூட இருக்கிறதுனாலேயே இந்த 5 வருஷத்தில் அவங்க ஏதாவது காங்கிரஸ் வந்து திமுகவை எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணுச்சா? மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது நின்றுச்சா? நிற்க முடியல. ஏன்னா நின்னா தலைவர் கோச்சுக்குவார், அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர்கள் எந்த போராட்டமும் செய்யல. அப்போது காங்கிரஸ் கிட்டத்தட்ட திமுகக்காக தியாகம் பண்ணியிருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே அவங்க கூட நிற்காம தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஏங்க செந்தில் பாலாஜி திருட்டு வேலை செய்கிறாரு, அவருக்கும் உன் தியாகம் பெரியுது, உன் மாண்பு பெரியுது, அது பெரியுது, இது பெரியுதுன்னெலாம் பேசி அவருக்காக கேஸ் நடத்துகிறீங்க. நாங்கள் உங்களுக்காகவே இந்த ஆட்சியில் பெண்கள் மீதான வன்முறை அதிகமாச்சு, நாங்கள் பேசணுமா? பேசலை. பட்டியலினத்தவர், அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து பட்டியலினத்தவர்கள், இஸ்லாமியர்கள், பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பான ஒரு கட்சிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்போது அதே பட்டியலினத்த மீது போராட்டம் இது நடந்தது, தாக்குதல்கள் நடந்தது, காங்கிரஸ் பேசலை. இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல்கள் நடந்தது. இங்கே வந்து என்னது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு தடையெல்லாம் விதிச்சாங்க ஸ்டாலின் கவர்மெண்ட். அந்த ஆம்பூர் திருமண விருந்தில் என்னது அங்கே ஒரு ஃபுட்டு ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து மட்டன் போடக்கூடாது, பீஃப் போடக்கூடாதுன்னெலாம் சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அப்படியே இங்கே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 2வது பட்டியலினத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். எதுக்குமே காங்கிரஸ் குரல் கொடுக்கல. இது காங்கிரஸோட கோர் ஏரியா, அந்த ஏரியாலேயே அவங்க இது பண்ணல. 2வது கம்யூனிஸ்ட்டுகள் இந்த மாதிரி விவசாயிகளும் தொழிலாளர்களும் போராடிய போது அவங்க பெருசாக போராட்டம் பண்ண முடியல. அப்போது கம்யூனிஸ்ட்டுகள் அது தேஞ்சு இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னே தெரியல. நீங்கள் வந்து வச்சு ஜூம் பண்ணி தான் அவங்கள தேடணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ காங்கிரஸ் என்ன நினைக்குது, உனக்காக நான் எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கேன், போராட்டம் நடத்துகிறான் நான், என் ஆள் எங்கேயாவது எவனாவது ஒரு போராட்டம் நடத்துகிறாங்களா? இத்தனை 18 எம்எல்ஏஸ் இருந்தோம், எங்கேயாவது ஒன்று பண்ணியிருக்கோமா? பண்ணலை. அப்போ அதுக்கு மாற்றா நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு உதவி செய்யணும் இல்லையா? அரசியலுங்கிறது வந்து என்னது, நான் மட்டும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேங்கிறதில்ல. இது கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிறது தான். அவங்க அந்த இடத்துல நின்று தான் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து ஸ்டாலின் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் இந்த வழியில் போகிற ஓபிஎஸை பிடிச்சி உள்ளே போட்டுக்குவேன், இங்கிட்ட தேமுதிகவை பிடிச்சி உள்ளே போட்டுப்பேன், இன்னும் யாராவது அங்கே லெட்டர் பேட் வச்சு 2 பேர் கட்சி நடத்திட்டு இருக்கானா அவனையும் தூக்கி நான் உள்ளே போடுவானே ஒழிய உங்களுக்கு நான் சீட் அதிகமாக கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். அதனால தான் இந்த பிரச்சனை. அந்த 25 தொகுதி கொடுக்குறேன்னு சொன்னதையுமே கிறிஸ்தோடங்கர் வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு மேம். அவர் கிரிஷ் சோடங்கர் வந்து அது முழுக்க அவரோட வாய்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. அவர் நேற்று இங்கே பேசிட்டு திருப்பி டெல்லிக்கு போயிட்டு திரும்ப நோக்கி வந்திருக்காரு. அப்போ டெல்லியில் போய் அவர் யார்கிட்டே டிஸ்கஸ் பண்ணுறார். அப்போ அந்த யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும்? ராகுல் காந்தி கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். அங்கே ஒரு டீம் இருக்கலாம், ராகுல் காந்தியை சுற்றி 4 பேர் இருக்கலாம், அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்கஸ் பண்ணதை திருப்பி வந்து அவர் சொல்கிறாரு. அவர் பார்க்குறது ஆக்சுவலி வந்து ஒரு என்னது, ஒரு போஸ்ட்மேன் வேலை தான். இங்கேருந்து அங்கே போய் தகவல் சொல்கிறாரா, அவங்க சொல்கிறத கேட்டு வந்து இங்கே சொல்கிறாரு. அப்படிங்கும்போது ஆனால் அவர் வந்து டெல்லி கொடுக்கின்ற அந்த அசைன்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்கிறார். 25க்குலாம் நான் ஒத்துக்க முடியாதுப்பா அப்படின்றது. அப்போது அந்த 25க்கு ஒத்துக்க முடியாதுன்னு காங்கிரஸ் சொல்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்கிறத திமுக இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, இல்லை எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை சுமூகமாக போகுதுன்னு இவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு மேம். அது செல்வ பெருந்தகை வந்து என்னன்னா, அவர் வந்து காங்கிரஸ்குள்ளில் இருக்கும் ஒரு திமுககாரர், அதுதாங்க உண்மை. ஏன்னா செல்வ பெருந்தகைக்கும் திமுகவுக்கும் வந்து வேறு அரசியல் ரீதியான உறவு மட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது பியாண்ட் தட். அவங்க வந்து அவருடைய தொழில்கள் எல்லாம் கூட, சில தொழில்களை திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் பத்திரிகையாளர்கள் மட்டத்தில் இருக்குது. அந்த காரணத்தினால கூட அவர் வந்து
திமுக நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து இப்போ வந்து செல்வப்பிறந்தக அவர் வந்து ஒரு பரம்பரை காங்கிரஸ்காரர் கிடையாது. அவர் பல விடுதலை சிறுத்தைகள், பிஎஸ்பி எல்லாத்துலேயும் இருந்துட்டு இங்கே வந்திருக்காரு. அப்படி வரும்போது அவருக்கு வந்து அவரோட பர்சனல் வளர்ச்சியை தான் அவர் யோசிப்பாரே ஒழிய காங்கிரஸ் இயக்கம் வளர வேண்டும் அப்படின்னு அவர் யோசிப்பாரான்றது எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா மேம், காங்கிரஸ் வந்து தாவேகா கூட இணைய போதுன்னு ஒரு பேச்சு போச்சு. இப்போ வந்து இந்த காங்கிரஸ் திமுக பிரச்சனைக்கு பின்னாடி எதுவும் தாவேகாவோட அழுத்தம் எதுவும் இருக்குமா மேம்? ஐயா அவங்களே பாவம் தாவேக்கா வேற அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குதா. தாவேக்கா வந்து என்னன்னா அவங்களுக்கே வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் போடுறதுக்கு ஆள் பத்தல, ஆள் கிடைக்கலங்கிறது இப்ப 2-3 நாள். தாவேகாக்கு ஆள் பத்தலையா மேம்? ஆமா, ஆள் இல்ல, நிர்வாகிகள் இல்ல, நிர்வாகிகளே போட முடியல. கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகியும் எத்தனை மாவட்டங்களா அதை பிரிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு 80 மாவட்டங்களா பிரிச்சிருந்தாங்கன்னா அந்த 80 மாவட்டங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆட்களா அவங்களால இன்ன வரைக்குமே நியமிக்க முடியலைங்கிறது தான் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை. கட்சி தொடங்கி 2 ஆண்டு விழாலாம் கொண்டாடிட்டாங்கல்ல. ஆமா, 2 ஆண்டுகளை விழா கொண்டாடின பிறகும் அவங்கள்ட்ட வந்து ஆள் இல்ல, அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இப்போ இந்த 26 தேர்தலில் தாவேகாவுக்கு இருக்கிற மிக முக்கிய பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ஒரு 80 மாவட்டம் பிரிச்சா அந்த 80 மாவட்டத்துக்கு ஆள் போடவே ஆள் இல்லை. அப்போ 234 தொகுதி எங்க போவாங்க ஆளுக்கு? அதனால அவங்க அது ரொம்ப பயப்படுறாங்க. அதனால இப்ப காங்கிரஸ் வந்ததுன்னா காங்கிரஸ் பக்கம் ஒரு 70 தொகுதி 80 தொகுதி தள்ளி விட்டுட்டோம்னா நம்ம கொஞ்சம் பேர்த்த அப்படின்னு நிறுத்தினோம்னா மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துலதான் தாவேகா வந்து காங்கிரஸை விரும்புது. காங்கிரஸும் தாவேகாவும் ஒன்று சேர்றதுனால திமுக ஆட்சி இழக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா தாவேகாவும் காங்கிரஸும் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மதிப்புக்குரிய வகையிலையாவது ஒரு 4-5 சீட்டாவது வெல்வாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஓகே. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மேம், ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் கொண்டாடினாங்க. அதுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் விஷ் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு ஒருக்கா ப்ரோ, ஹாப்பி பர்த்டே ப்ரோ அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை ரிப்ளை கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இந்த ப்ரோவை காணும், இவரும் இந்த ப்ரோவை காணும். எங்கே தான் மேம் போச்சு அந்த ப்ரோ? இவங்க 2 பேரும் உங்களுக்கெல்லாம் மீடியாவுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு மெச்சோர்ட் ஃபைட் மாதிரி நான் பார்க்கல, மெச்சோர்ட் அப்ரோச்சாகவும் இதை பார்க்கலாம். நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து சகோதரரேன்னு கூப்பிட்டதுக்கும் இந்த தடவை நீங்கள் வந்து என்னது சாரா திருவா ஸ்ரீயா எதுவுமே இல்லாமல் நீங்கள் கூப்பிடுறதும் வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியலாகும் அப்படின்னீங்கன்னா மீடியாவுக்கு அது ஒரு நாள் பேச்சுவார்த்தை. இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் பேசுவீங்க, எங்களை மாதிரி 4 பேர் அதுக்கு பதில் சொல்லுவோம், அவ்வளோதாங்கிறத விட. பட் அது ஒரு சரியான அப்ரோச்சா அரசியலில்? அப்போ எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, அரசியலில் அண்ணன் தம்பின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் ஒரு கணக்குக்கு தான், சீட்டு கணக்குக்கு தான் அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவரே ப்ரூவ் பண்ணுறாரு. நான் பர்சனலாக ராகுல் காந்தி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாலிடிக்ஸை ஒரு ஜென்டிலாக நடத்துகிற ஒரு மனிதர் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் அவருமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லா விதமான கனிங்னஸும் சேர்ந்த ஒரு மனிதராகத்தான் இருக்கிறார். அவரை பப்புன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஓகே மேம். பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, காங்கிரஸ் அந்த தொகுதி பங்கீடு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த மாதிரி கேட்குறாரு, அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கு. இப்போ இத்தனை பிரச்சனை வச்சுட்டு எப்படி மேம் அவங்க 210 தொகுதியில் வெல்வேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொல்றாரு? அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும். இப்போ போன முறை 2021 அவங்க ஜெயிச்சப்போ அது துர்கா அம்மாவோட பிரேயர்னால தான் ஜெயிச்சாங்கன்னு உடன்பிறப்புகள் சொன்னாங்க, எழுதினாங்க வேற ட்விட்டர்ல எல்லாம் வந்து அம்மா கோயிலாக துர்கா அம்மா அலைஞ்சதுனால தான் இதாச்சுன்னு. அப்போ இந்த 5 வருஷமா அவங்க அலையலையா? இது வந்து அரசியல்ங்கிறது வெறும் சீட் ஷேரிங் மட்டும் கிடையாது. நீங்கள் 5 வருஷம் ஆட்சியில் உட்காந்துருந்தப்ப நீ என்னத்தை கிழிச்ச? அதாங்க கேள்வி. மக்கள் கேட்குறது, நீங்கள் 5 வருஷம் உட்காந்துட்டு என்ன பண்ணினீங்க கேட்டிங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உங்கள் பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உங்கள் பையனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உங்கள் பேர குழந்தைக்கு ஸ்கூலில் காலையில் சாப்பாடு போட்டோம், அப்புறம் லேடிஸ்லாம் ஃப்ரீயாக பஸ்ஸில் போயிட்டு வாங்கன்னு சொன்னோம். இது வந்து ஸ்கீம் கிடையாது, இது ஒரு அதாவது டெவலப்மெண்ட் ஸ்கீம் கிடையாது, இது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமும் கிடையாது. இது வந்து எந்த விதத்திலேயாவது அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துமா அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கின்ற சோசியாலஜினா என்னன்னு தெரியாத
ஒரு ஹாஃப் பாயில்ஸ் வேணால் உட்காந்து பாருங்கள், அவர்கள் இந்த பஸ்ஸில் வந்து இலவசமாக ட்ராவல் பண்ணதுனால அவங்களுக்கு வருஷத்துக்கு 2000 ரூபா காசு மிச்சமாச்சு. அப்புறம் சாப்பாடு அங்கே கொடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு செய்வாங்க. ஆனால் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறது யாருக்கு உண்மையிலுமே அது இதாகும்? சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த 5 வருஷம் என்ன பண்ணுனீங்கன்றதை தான் மக்கள் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் எந்த கூட்டணியோடு இருக்கிறீர்கள்? கூட்டணி ரொம்ப முக்கியம்தான், இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கூட்டணி மிகப்பெரிய பலமாக கருதினீர்களா, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை மக்கள் கேட்பார்கள். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மேடை, ஸ்டாலினும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, மேடைக்கு மேடை போய் அதிமுகவை அசிங்கமாக திட்டுறதை தவிர்த்து, ஒரு 3ஆம் தரமாக திட்டுறதை தவிர்த்து, நாங்கள் இந்த 5 வருடங்களாக இதை செய்தோம், எங்களுக்கு இதற்காக நீங்கள் ஓட்டு போடுங்கள் சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? அதிமுக நாங்கள் போனோம்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் போகிற ஊர்ல எல்லாம் என்ன சொல்றாரு, நாங்கள் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம், 5-6 சட்டக்கல்லூரிகள் கொண்டு வந்தோம், 64 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கொண்டு வந்தோம், ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தோம். இப்படி சொல்றதுக்கு விஷயங்கள் இருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க, பஸ் ஃப்ரீயாக கொடுத்தேன், சோறு ஃப்ரீயாக கொடுத்தேன், இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன ஸ்கீம் கொண்டு வந்தீங்க? சில இடங்கள், சில ஊர்களில் வந்து நாங்கள் புதிய பேருந்து நிலையத்தை திறந்தோம்ன்றாங்க. அந்த இது வடிவேல் காமெடியில் வீடு மாதிரி முன்னாடி ஒன்று இருக்கும், போய் திறந்தோம்னா அந்த வாசகத்தை திறந்தோம்னா அப்புறம் ஃபுல்லாக வயலாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இவங்க பண்ணி வச்சுட்டு வராங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு, உள்ளே போய் பார்த்தோம்னா இல்லை, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற விஷயங்களையே வந்து நாங்கள் திறந்துட்டோம் பூட்டிட்டோன்னு இவங்க வந்து ஒரு பொய்யான விளம்பரத்தை தான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குது. அப்போது இந்த 210ங்கிறதுல சும்மா மக்கள் வந்து உங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. உண்மையிலுமே இந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் மக்களுக்கு ஒரு 10 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்திருந்தா அதை வந்து கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயங்க மாட்டாங்க. ஆனால் இவங்க செஞ்ச 10ம் என்னது, கெட்ட விஷயங்கள் தான். கிட்னி திருடினது, ரேப் பண்ணது. ஒரு திமுக காரன் பார்த்தீங்களா, 2 வயசு குழந்தை, அட நாசமாக போக, 2 வயசு குழந்தைய எவனாவது ஒரு திமுக காரனுக்கு மனசாட்சி பதறிச்சா? மனசாட்சி பதறிச்சா? இப்படி ஒரு அக்குரமமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அந்த திமுகவில் இருக்கின்ற பெண்கள்லாம், பாஜக ஆட்சியில் ஆசிஃபான்னு ஒரு பொண்ணு காஷ்மீரில் ரேப் பண்ணாங்க, சரியா? அதுக்கு எல்லாரும் தெருவுக்கு தெருவு, முக்குக்கு முக்கு போராட்டம் பண்ணீங்க. இப்போ உங்கள் அன்னைக்கு போராட்டம் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணு நல்லா இருந்துச்சுல்ல, காது நல்லா தானே கேட்டுச்சு. இன்னைக்கு கண்ணு வந்து குருடா போயிடுச்சா, காது செவிடா போயிடுச்சா? இன்னைக்கு 2.5 வயசு குழந்தைய அவன் ரேப் பண்ணியிருக்கான். யாராவது ஒரு திமுக காரன், அந்த திமுகவில் இருக்கின்ற பெண்கள், அதில் வேற நாங்கள் பெண்ணியவாதிகள்லாம் வேற விளம்பரப்படுத்திப்பாங்க, யாராவது ஒருத்தர் வாயை திறந்து இந்த விஷயத்தை கண்டிச்சிருக்காங்களா? அப்போ உங்களுக்கு என்னன்னா, பாஜகவில் நடந்தா கண்டிப்போம், திமுகவில் நடந்தா கண்டுக்காம விட்டுருங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? பார்ப்பாங்களா இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாஜக வந்து இப்படி ஆட்சியை கொடுத்தது, அப்படி ஆட்சியை கொடுத்தது அப்படின்றீங்க. இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, பாஜகவை விடவும் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல பாஜக மேலே, அங்கே ரேப் அதிகமாக நடந்துச்சு, பெண்கள் மீது ரேப் நடந்துச்சுன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டு ஸ்டாலின் ஆட்சியிலையும் பெண்கள் மீது ரேப் அதிகம். அங்கே குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? இங்கே குழந்தைகள் போக்சோ, எத்தனை போக்சோ வழக்குகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே வந்து ஊழல் அப்படின்னு நீங்கள் அவங்கள சொன்னீங்கன்னா, இங்கே ஊழல் எந்த மினிஸ்டர் இந்த இதில் வந்து ஊழல் நடத்தலை. ஊழல் பண்ணாத திமுகவில் எந்த ஊழலும் செய்யாத ஒரே ஒருத்தர்னா நீங்கள் யாரையாவது கை காட்ட முடியுமா? பிடிஆரை வேணால் ஒரு எக்ஸ்டெண்ட் சொல்லலாம், வேறு யாரையாவது சொல்லுவீங்களா? ஊழலில் கொடி கட்டி பறந்த ஆள் அப்படின்னு வேணால் நீங்கள் 1, 2, 3 ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் நேர் இருக்கலாம், செகண்ட் வந்து சேகர்பாபு இருக்கலாம், 3வது வந்து டாஸ்மாக் திருடர் செந்தில் பாலாஜி இருக்கலாம் அப்படின்னு வரிசைப்படுத்தலாம், 4வது பாமூர்த்தி இருக்கலாம், 5வது தங்கம் தென்னரசு இருக்கலாம், 6வது ஐ பெரியசாமி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வரிசைப்படுத்த முடியுமே ஒழிய அதில் திருடாத ஆளுன்னு யாரையாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராதா? அதனால் 210 210ன்னு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்,
நல்லா கூவிக்கிட்டே இருக்கலாம் கவுண்டமணி மாதிரி ஒரு தெருவில் நின்றுட்டு இந்த ரோடு என்ன விலை சொல்லு, அந்த காடு என்ன விலை சொல்லு, என்கிட்ட கையில் இவ்வளோ காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் கூவலாமே ஒழிய மக்கள் மிக நிச்சயமாக ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் மிக நிச்சயமாக அது நடக்காது. இந்த 210 இல்லை, 210 அந்த ஒரு லாஸ்ட்டில் இருக்கிற சைஃபர் அழிங்க 21 வருதா, இல்லாட்டி இங்கிட்டு இருக்கிற 2 அழிச்சிங்கன்னா 10 வருது. இப்படி எதையாவது ஒரு நம்பர் தான் இவங்களுக்கு கிடைக்குமே ஒழிய இவர்கள் ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி சேர்ந்து அவங்க ஒரு கணக்கச்சிதமாக ஒரு இன்னும் ஏதாவது லெட்டர் பேட் கட்சிகள் ஏதாவது 1-2 இருந்து அவங்களே சேர்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்று இது பண்ணினா அதிமுக ஆளுங்கட்சியாக மாறலாம். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி கூட வர ஒரு 1-2 லெட்டர் பேட் கட்சிகள் எதிர்க்கு, ஏன்னா 24 சீட்டு வேணும் எதிர்கட்சியாக மாறுறதுக்கு. அதை ஜெயிச்சு அவங்க வந்துட்டாங்கன்னா மேம் அவங்க தான் கொள்கை கூட்டணியா மேம் ஆச்சு மேம். யாரு கொள்கை கூட்டணி? அந்த கொள்கையெல்லாம் இப்போ என்னாச்சு மேம்? கொள்கையெல்லாம் கொள்ளை போய்விட்டது, கொள்கையெல்லாம் கொள்ளை போய்விட்டது. அதனால இப்போ கொள்கை கூட்டணி இல்லை. அவங்க 2 பேர், இவர் ஸ்டாலின் ராகுலை பார்த்து கொலகார பாவிங்கிறதும் அவர் இவரை பார்த்து கொலகார பாவிங்கிறதும் மாதிரியான கூட்டணியாக தான் அதை மாறிடுச்சே ஒழிய அதில் கொள்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அவங்களே அவங்க வாயால் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னடா இப்போ நீங்கள் தானப்பா 24 எலெக்ஷனில் நாங்கள் கொள்கை கூட்டணி இண்டி கூட்டணி கொள்கை கூட்டணிலாம் கையை தூக்கிட்டு வந்தீங்க தெருவுக்கு தெருவு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் யார் கையை யார் முறிக்கிறது, காங்கிரஸ் கையை திமுக முறிக்குமா, திமுக கையை காங்கிரஸ் முறிக்குமா அப்படின்னு அங்கே பலமான போட்டி போயிட்டு இருக்குது. அப்போ இந்த 210 அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கனவு தான் எங்களுக்கு. ஓகே மேம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி மேடம்.